Happy morning class. இந்த வீடியோவில் அல்ஜீப்ரா அதோட அல்ஜீப்ரா எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம அல்ஜீப்ரா ப்ராப்பராக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதை முதல்ல கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வில் கோ டு ப்ராப்பர் அல்ஜீப்ரா. ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நம்ம சொல்கிற இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே நம்ம சொல்கிறத, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், தமிழ் ஒரு லாங்குவேஜ் இல்லையா, அதே போல் மேக்ஸும் ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயே சொல்கிறத தமிழில் சொல்ல முடிகிற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறத மேக்ஸ்லேயும் சொல்ல முடியும், மேக்ஸ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் sum of twice its length and twice its breadth. ஸோ நம்ம பெரிமீட்டர், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் சம்னாக்கா ஆட் பண்ணலாம்னு அர்த்தம். ட்வைஸ் அப்படின்னா ரெண்டு மடங்கு லென்த்து, 2 மடங்கு பிரெட்த்து, அது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா வர்றது தான் பெரிமீட்டர். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இது இங்கிலீஷில் சொன்னால் எப்படி, அதையே நான் தமிழில் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் என்னென்னு அதையே தமிழில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதே போல் மேக்ஸில் எப்படி சொல்கிறது? ட்வைஸ் இட்ஸ் லென்த் அப்படின்னாக்கா 2 மடங்கு எல்லு லென்த்து. சம்ன்றதை நான் மேக்ஸில் எப்படி சொல்லுவேன்? ப்ளஸில் போடுவேன். ட்வைஸ் இட்ஸ் பிரெட் அப்படிங்கிறத 2b அப்படின்னு எழுதுறேன் நான், 2 மடங்கு பிரெட்டு. ஸோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் பேசுகிறது உங்களுக்கு அதையே தமிழ் லாங்குவேஜில் சொல்கிறேன். இது மேத் லாங்குவேஜில் எப்படி எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு எக்ஸ்பிரஷனோட எக்ஸாம்பிள். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். சொல்கிற விஷயம் அதே தான், ஆனால் இது இங்கிலீஷு, நாம் பேசுகிறது தமிழ், இதில் எழுதியிருக்கிறது மேக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை பிரதர் இஸ் 2 years எல்டர் டு மீ. அதாவது என்னோட மை பிரதர்ஸ் ஏஜ் இஸ் 2 added to மை ஏஜ். எங்கள் அண்ணா என்னை விட 2 வயசு பெரியவர் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் சொன்னேன், பேசும்போது தமிழில் சொன்னேன். மேக்ஸில் எப்படி சொல்லுவேன்? மை ஏஜ் ப்ளஸ் 2. அதாவது எங்கள் அண்ணன் ஏஜ் என்னோட ஏஜோட 2 கூட்டினாக்க, கூட்டினாக்க, அந்த ஆடட்ன்றதுக்கு நான் ப்ளஸ் போட்டேன். ஓகே, இந்த 2ன்றத வேர்டை இங்கே நம்பர் 2 போட்டேன். என்னோட ஏஜ் ஆடட் டு மை ஏஜ், அதை இந்த வேர்டில் போட்டிருக்கேன், இந்த வேரியபிளாக போட்டிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் லெங்த் ஆஃப் இட்ஸ் சைடு மல்டிப்ளைடு வித் இட் செல்ஃப். ஒரு ஸ்கொயரோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்போம்? அதோட சைடு எடுத்துக்கிட்டு அந்த சைடு மல்டிப்ளைடு பை த சைடு பண்ணாக்க ஏரியா வரும். இது இங்கிலீஷில், இது நான் பேசினது தமிழ். மேக்ஸில் எப்படி எழுதுவோம்? அந்த எஸ்ஸுங்கிறது தான் அதோட லெங்த் ஆஃப் சைடுனாக்க எஸ் மல்டிப்ளைக்கு நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ன்னு, எஸ். ஸோ இதை மேக்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுனாக்க, மேக்ஸும் ஒரு லாங்குவேஜ், அதுக்குன்னு சில நோட்டேஷன்ஸ், சில சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இங்கிலீஷில் சொல்கிறதையோ தமிழில் சொல்கிறதையோ மேத்தமெட்டிக்கலாகவும் எழுத முடியும், வேறு மாதிரி எழுத முடியும். அதே மீனிங் தான், ஆனால் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேத்லேயும் என்னால் எழுத முடியும், மேத் லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இப்போ. ஸோ இதில் ஒரு சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷில் நமக்கு வேர்ட்ஸ் இருக்குது, வேர்ட்ஸுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? அப்போது அந்த ஸ்பேஸுக்கு ஈக்குவலண்ட்டு இது இங்கே தான் நிறுத்துகிறோம் நம்ம. பெரிமீட்டர், நான் ஒரே வட பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் சம் அப்படின்னு ஃபுல்லாக படிக்கல. பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் அப்படின்னு ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் கேப் விடுறோம் இல்லையா? ஏன் விடுறேன்? நடுவில் ஸ்பேஸ் இருக்காது. அதே போல் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸ்பேஸ் மாதிரி ஒரு மேத் லாங்குவேஜில் நடுவில் வர ஆப்ரேட்டர். ஸோ மை ஏஜ் ப்ளஸ் 2l ப்ளஸ் 2b. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் மேத் லாங்குவேஜில் ஸ்பேஸ் மாதிரி. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸ்பேஸ் இருக்க மாதிரி மேத் லாங்குவேஜில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் ஸ்பேஸ் மாதிரி. இந்த ஸ்பேஸை சுற்றி 2 பக்கமும் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா இங்கிலீஷ் லாங்குவேஜில், அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ரேட்டரை சுற்றி சில டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட்டோ நம்பரோ இருக்குது. ஸோ இதுக்கு பேர் டேர்ம் அப்படின்னு பேர்.
நம்ம அடுத்த ஸ்லைடில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதுக்கெல்லாம் பேர் டேர்ம் அப்படின்னு பேர். ஸோ இதில் இருக்கிற லாங்குவேஜில் இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற ஸ்பேஸ் தான் ஆப்ரேட்டர் மாதிரி, இந்த வேர்ட்ஸ் தான் இந்த டேர்ம்ஸ் மாதிரி. 2L + 2B அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்டோட இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பிரஷனில் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது. எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இப்போ நீங்கள் 2L + 2B பார்த்தீங்களா, அதே போல் தான் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த குட்டி குட்டி நம்பர்ஸ்லாம் இருக்குது மேலே, அது என்னன்னு பார்ப்போம் நம்ம கொஞ்ச நேரத்தில். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், ப்ளஸ்ஸு மைனஸு இல்லை மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் ஸ்பேஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதை சுற்றி இருக்கிறதுலாம் எப்படி ஒரு லாங்குவேஜில் வேர்ட்ஸ் வார்த்தைகளோ மேத் லாங்குவேஜில் அதுக்கெல்லாம் டேர்ம் அப்படின்னு பேர். இதெல்லாம் அதான் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் நம்ம. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குது, அதனோட ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் ஆப்ரேட்டர். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னாக்க அதில் கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்கும். எப்படி ஒரு சென்டென்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கோ, அதில் 2 வார்த்தை இருக்கலாம், 3 வார்த்தை இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தை இருக்கலாம், இல்லை 10 வார்த்தை இருக்கலாம். அதே போல் ஒரு எக்ஸ்பிரஷன்லேயும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கலாம். ஒரு டேர்மோ இல்லை மோர் தென் ஒன் டேர்மோ இருக்கலாம். அதே போல் அதுக்கு நடுவில் ஆப்ரேட்டர்ஸும் இருக்கலாம். இதுதான் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு இப்படி தான் இருக்கும். எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அதில் டேர்ம்ஸ் இருக்கும், நடுவில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். இந்த ஒரு டேர்மை இப்போ நம்ம கொஞ்சம் உள்ள உத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த டேர்ம்லேயும் நிறைய கலர் கோடிங் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, 2AB³ C². இது மேலே வந்து குட்டியாக ஒரு நம்பர் 2ன்னு எழுதியிருந்தா அதை ஸ்கொயர்னு படிக்கணும், 3ன்னு எழுதியிருந்தா கியூப்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து A² அப்படின்னு படிக்கணும், இதை B³ அப்படின்னு படிக்கணும், இதை C² படிக்கணும். மேலே பவரே இல்லைனாக்கா வெறும் அதை A அப்படியே படிச்சிடலாம். சரியா? இப்போது இந்த ரெண்டாவது டேர்ம் எடுத்துக்கோங்க. இந்த டேர்மில் பச்சை கலரில் 2ன்னு போட்டிருக்கேன், சிவப்பு கலரில் ABCலாம் போட்டிருக்கேன், ப்ரௌன் கலரில் குட்டியாக மேலே கியூபு ஸ்கொயர் அந்த எல்லாம் போட்டிருக்கேன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு இருக்குது என்னன்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஒரே ஒரு டேர்மில் இது ஒரு டேர்ம் 2AB³ C² அப்படிங்கிறது ஒரு டேர்ம். ஏன்னா அது 2 ஆப்ரேட்டர் நடுவில் இருக்குது, அப்போது அது டேர்ம். இதில் இந்த முதல்ல நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். என்ன சொல்லணும்? கோஎஃபிஷியன்ட். இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ABC அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் வேரியபிள்னு பேர். இந்த மேலே குட்டியான பவர் இருக்கு இல்லையா, கியூபு ஸ்கொயர்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு பேர். எக்ஸ்போனன்ட். இது என்ன ஒன்றா இருக்கலாம், 2, 3 தான் இருக்கணுன்றது இல்லை, 5, 6, 10, 15, 25 என்ன ஒன்றா இருக்கலாம் இங்கே. ஸோ ஒரு டேர்மில் முதல்ல இந்த மாதிரி இதில் வேரியபிள்ஸ் இருக்கலாம், அந்த வேரியபிள்ஸுக்கு பக்கத்தில் குட்டியாக நம்பர் இருக்கலாம், அது பேர் எக்ஸ்போனன்ட்டு. எந்த வேரியபிளுக்கு முன்னாடியும் முதல்ல இருக்கிற நம்பருக்கு பேர் கோஎஃபிஷியன்ட். ஒரே டேர்மில் இந்த டேர்மில் முதல்ல இருக்கிற ஒரு நம்பர் தான் யூஸ்வலாக எழுதுறது, கோஎஃபிஷியன்ட் தான் முதல்ல எழுதணும், வேரியபிள்லாம் எழுதக்கூடாது. இதை வந்து 2AB³ C² தான் எழுதணுமே ஒழிய இதை A2B³ C² எழுதக்கூடாது. அர்த்தம் ஒன்று தான், பட் மேத்தமெட்டிக்ஸில் அப்படி யூஸ்வலாக எழுத மாட்டோம். ஸோ ஒரு கோஎஃபிஷியன்ட்னு இருந்தாக்க ஒரு டேர்மில் அது நம்பராக இருக்கும், அண்ட் அது முதல்ல எழுதிடுவோம், அதுக்கப்புறம் தான் வேரியபிள்லாம் எழுதணும். இதுதான் காலங்காலமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிஸ் இது. சரியா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனில் நிறைய டேர்ம்ஸ் இருக்கலாம். ஒரு டேர்முக்குள்ள அதில் கோஎஃபிஷியன்ட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், வேரியபிள்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அந்த வேரியபிள்ஸுக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இப்போ அந்த வேரியபிளில் அந்த டேர்மில் வேரியபிள் இருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் வேரியபிள் டேர்ம்னு பேர். அதுக்கு வேரியபிளே இல்லைன்னாக்க அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு பேர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு டேர்ம் A² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த டேர்மில் வேரியபிள் இருக்கா? இருக்குது. ஏன்றது வேரியபிள்.
அப்போ இது வேரியபிள் டேர்ம் ஆயிடுச்சு. இந்த டேர்ம் எடுத்துக்கங்க, 2ab³ c² ஒரு டேர்ம். இதில் வேரியபிள் இருக்கா? ஏபிசி 3 வேரியபிள் இருக்கு, அதனால இதுவும் வேரியபிள் டேர்ம். இந்த டேர்ம் எடுத்துப்போம், 15 அப்படின்னு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இதில் வேரியபிள் ஏதாவது இருக்கா? ஒரு வேரியபிளும் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு பேர். ஜஸ்ட் டு ரீகேப், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. முதல் டேர்ம் a², ரெண்டாவது டேர்ம் 2ab³ c², மூணாவது டேர்ம் 15. முதல் 2 டேர்ம்லையும் வேரியபிள்ஸ் இருக்கு, அதனால அது பேர் வேரியபிள் டேர்ம். மூணாவது டேர்ம்ல வேரியபிளே கிடையாது, அதனால அது பேர் கான்ஸ்டன்ட் டேர்ம். இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டது, இதுக்கு மேலே வேரியபிளுக்கு மேலே குட்டியாக போடுற நம்பருக்கு பேர் எக்ஸ்போனன்ட்னு பேர். அண்ட் எந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு நம்பர், ஒரு டேர்மில் நம்பர் இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். சரியா? ஸோ இங்கேயும் நம்பர் இருக்குது, இங்கேயும் நம்பர் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னாக்க, இந்த டேர்மில் நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேரியபிளே இல்லை, அதனால இது கான்ஸ்டன்ட் டேர்மு. இதில் வேரியபிளும் இருக்கிறதுனால டேர்ம் வேரியபிள் டேர்ம். வேரியபிள் டேர்மில் முதல்ல ஏதாவது ஒரு நம்பர் ஒன்று எழுதினோன்னா அது பேர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட் இருந்தாக்க இன்னும் ஒன்று 2 தரம் இந்த வீடியோவை திருப்பி கேளுங்க, கேட்டால் இது புரிஞ்சிடும். இப்போது இந்த டேர்ம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போது உங்களோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு ஒரு 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எக்ஸ்பிரஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் எவ்வளோ டேர்ம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொரு டேர்ம்லையும் என்னெல்லாம் வேரியபிள் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொரு வேரியபிளுக்கும் அதோட எக்ஸ்போனன்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. அதே போல் ஒரு டேர்மு வேரியபிள் டேர்மா இல்லை கான்ஸ்டன்ட் டேர்மா அப்படின்னு கண்டுபிடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டாவது, ஏன்னா முதல்து வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட இதே எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்குது, ஸோ அது வேணாம். ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன் நான், அதை ஆன்சர் சொல்கிறேன் நான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 3, 4லாம் கண்டுபிடிங்க. ரெண்டாவது எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம் இருக்குது? 2 டேர்ம் இருக்குது. 5y² + 15. 5y² முதல் டேர்மு, 15ங்கிறது ரெண்டாவது டேர்ம். முதல் டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்ன? 5 இஸ் அ கோஎஃபிஷியன்ட். ஏன்னா வேரியபிளுக்கு முன்னாடி இருக்குது, அதனால அது 5ன்றது முதல் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அதில் வேரியபிள் இருக்கா? முதல் டேர்மில் இருக்குது, y. அந்த yன்ற வேரியபிளுக்கு எக்ஸ்போனன்ட் இருக்கா? இருக்குது, 2. இப்போ ரெண்டாவது டேர்முக்கு வருவோம். இது வேரியபிள் டேர்மா கான்ஸ்டன்ட் டேர்மா? வேரியபிளே இல்லை, அதனால இது கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த மாதிரி நீங்கள் 3, 4க்கும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியராக இருக்கா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போது ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுனாக்கா, 15x இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு பேர் மோனோமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னு பேர். மோனோ அப்படின்னா ஒன்று, மோனோமியல். 2 டேர்ம் இருக்கிற எக்ஸ்பிரஷன் அதுக்கு பைனாமியல் அப்படின்னு பேர், இல்லை பாலினாமியல்னு சொல்லலாம். 3 டேர்ம் இருந்துச்சுனாக்க அதுக்கு பேர் ட்ரைனாமியல் இல்லை பாலினாமியல். ட்ரைனா 3, பைனா 2, ட்ரைனா 3. 2 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் இல்லையே அது பேர் 2 இல்லை அதுக்கு மேலே இருந்தாலே அது பேர் பாலினாமியல்னு பேர். ஸோ ஒன்றே ஒன்று இருந்தால் மோனோமியல், 2 இருந்தால் அது பைனாமியல்னு சொல்லலாம், பாலினாமியல்னு சொல்லலாம். 3ன்னு இருந்தாலும் அதை ட்ரைனாமியல் சொல்லலாம், இல்லை பாலினாமியல்னு சொல்லலாம். 4 இல்லை அதுக்கு மேலே இருந்தாக்கா அது பேர் பாலினாமியல் ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் 2 டைப்பு, 2 இது இருக்குது. ஒன்று நம்ம பார்த்தது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் ஒன்று சொல்லுவாங்க, இல்லாட்டி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கும் பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க, பாலினாமியல் எக்ஸ்பிரஷனில் இருக்கிற பவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பவர்ஸ் எல்லாமே
இது பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். எக்ஸ்பொனன்ட், சாரி பவர் இல்லை, எக்ஸ்பொனன்ட். பவர்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பொனன்ட். அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தாக்க அது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். அதே அது ஒரு நெகட்டிவ் இன்டீஜராகவோ அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃப்ராக்ஷனாகவோ இருந்ததுனாக்க அதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஜஸ்ட் உங்கள் நாலேஜுக்காக தான் இது. ஓகேவா? சரி, இப்போ எல்லாம் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்கு வரும். லைக் டேர்ம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படி நமக்கு லைக் ஃப்ராக்ஷன் நம்ம முன்னாடி படித்தோமோ அதே மாதிரி டேர்ம்லேயும் லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம்னு இருக்குது. அதே மாதிரி தான் லைக் ஃப்ராக்ஷன் மாதிரியே தான் இதுவும் வரும். ஸோ அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். அது லைக் டேர்ம் அப்படின்னாக்க ரெண்டு டேர்ம் எப்படி லைக் ஃப்ராக்ஷனுக்கு உங்களுக்கு மினிமம் 2 ஃப்ராக்ஷன் வேணுமோ கண்டுபிடிக்கிறதுக்கு, லைக் டேர்முக்கும் உங்களுக்கு மினிமம் 2 டேர்ம் வேணும். அது லைக்கா அன்லைக்கான்னு பார்க்கறதுக்கு. 2 டேர்ம்ஸ் ஆர் செட் டு பி லைக் இஃப் அது உங்களோட அதோட வேரியபிள்ஸ் எல்லாம் சேமாக இருந்ததுன்னா, வேரியபிள் அதோட எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சுனாக்க அது லைக் டேர்ம். அந்த ரெண்டும் லைக் டேர்ம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் a², 5a². இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் என்ன இருக்குது? a. அதோட எக்ஸ்போனன்ட் என்ன? 2. இதில் என்ன இருக்குது? இதுலேயும் வேரியபிள் a, அதோட எக்ஸ்போனன்ட் 2. ஸோ அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம். கோஎஃபிஷியன்ட் ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வேரியபிளும் அதோட எக்ஸ்போனன்ட்டும் சேமாக இருந்தாலே போகும். 2ab³ c² அண்ட் 15ab³ c². மோர் தென் ஒரு வேரியபிள் இருந்தால் அத்தனை வேரியபிளும் மேட்ச் ஆகணும் சேமாக. அந்தந்த வேரியபிளோட எக்ஸ்போனன்ட் அந்தந்த வேரியபிளுக்கு இருக்கணும் ரெண்டு டேர்ம்லையும். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. இங்கே b³ இருக்குது, இங்கேயும் b³ தான் இருக்குது. இங்கே c² இருக்குது, இங்கேயும் c² தான் இருக்குது. அதே போல் 17m² அண்ட் 24m². ரெண்டுத்துலேயுமே m இருக்குது. ரெண்டுத்துலேயுமே எம்மோட எக்ஸ்போனன்ட் 2 தான். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பேர் லைக் டேர்ம்னு பேர். அன்லைக் டேர்ம்னா என்ன? வேரியபிளோ இல்லாட்டி அதோட எக்ஸ்போனன்ட்டோ மேட்ச் ஆகலை ரெண்டு டேர்முக்கும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகலைன்னா கூட போகிறோம், அது அன்லைக் டேர்ம். இப்போது a² இருக்குது, 5a³ இருக்குது. இங்கே ஏ இருக்குது, வேரியபிள் காமனாக இருக்குது, ஆனால் அதோட எக்ஸ்போனன்ட்டு மேட்ச் ஆகலை. இங்கே ஏவோட எக்ஸ்போனன்ட் 2 இருக்குது, ஆனால் இங்கே ஏவோட எக்ஸ்போனன்ட் 3 இருக்குது. ஸோ இது அன்லைக் டேர்ம். 2ab³ c², 15a² b³ c². இதில் பார்த்தீங்கன்னாக்கா பியும் சியும் அதோட எக்ஸ்போனன்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. பிக்கு 3 இருக்குது, இங்கே சிக்கு 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பிக்கு 3, இங்கே சிக்கு 2. ஆனால் ஏவுக்கு இங்கே 1 இருக்குது, ஆனால் இங்கே எக்ஸ்போனன்ட் 2 இருக்குது. அதனால இது அன்லைக் டேர்ம். இதே போல் தான் 17m² அண்ட் 24m³. எம் வேரியபிள் மேட்ச் ஆகுது, ஆனால் அது உங்களோட பவர் எக்ஸ்போனன்ட் மேட்ச் ஆகலை. அதனால் இதெல்லாம் அன்லைக் டேர்ம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? லைக் டேர்மும் அன்லைக் டேர்மும் அரித்மெட்டிக்கில் யூஸ் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போது டைம் ஃபார் செக்கிங் யுவர் நாலேஜ். இந்த லைக் டேர்ம்ஸ்லாம் லைக்கா அன்லைக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். 5 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். இது 5ம் லைக்கா அன்லைக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து எழுதுங்க. இந்த சமயத்தில் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர்லாம் இதுக்கு எழுதுங்க. எழுதிட்டு அப்புறம் வீடியோவை ரெஸ்யூம் பண்ணுங்க. இப்போ ஆன்சர் காமிக்க போகிறேன். இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் மேட்ச் ஆச்சுனாக்கா உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இனிமேல் டெய்லி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வீட்டில் பெரியவங்களையோ இல்லை அப்பா அம்மாவோ யாரையாவது கேட்டு அவங்கள கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது நீங்களே கண்டுபிடிங்க. ப்ராக்டிஸ் பண்ணாக்க பர்ஃபெக்ட் ஆகிடலாம். ஆல் தி பெஸ்ட்.